பார்க்கலாம். தற்போது காவல் நிலையத்திற்கு உள்ளே அவருடைய கார் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரில் இறங்காமல் காரிலேயே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது போலீசார் சீமானை மட்டும் உள்ளே, சீமானையும் அவரது வழக்கறிஞர் மட்டும் உள்ளே வர வேண்டும் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிட்டத்தட்ட ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுமோ என்ற ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது. நமது ஒளிப்பதிவாளரால் ஒரு ஸ்டெடி ஷாட் என்பார்களே, அது போன்ற ஒரு காட்சி எடுக்க முடியாத சூழல். என்றால் அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் தள்ளி கொண்டிருக்கிறார். ஒருவர் இந்த போலீசார் இந்த பக்கம் தள்ள, அந்த பக்கம் தொண்டர்கள் தள்ள, நமது ஒளிப்பதிவாளர்கள் தற்போது தள்ளாடி கொண்டே அந்த காட்சிகள் எடுக்கின்ற காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரலையில் நமக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. சீமான் இன்னும் காரில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். காரிலிருந்து இறங்கியவுடன் நேரடியாக விசாரணை அதிகாரி அன்புக்கரசனுடைய கிடுக்கி பிடி கேள்விகளுக்கு தயாராக இருக்கிறார். அவருடன் அவரது வழக்கறிஞரும் செல்வார் என்று எதிர்பார்க்கலாம். எழுத்துப்பூர்வமாக அவர் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிப்பார் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, அந்த கேள்விகளை அவர்கள் சொல்ல சொல்ல அது வீடியோவாகவும் பதிவு செய்யப்படும் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வலசரவாக்கத்திலே குவிந்த நாத்தாக்காவினர் என்று போட்டிருக்கிறோம். காவல் நிலையத்திற்கு சீமான் வருகை. காவல் நிலையத்தில் சீமான் வருகை என்பதை விட காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் என்பதுதான் போட வேண்டும். ஏனால் தற்போது ஆஜராகிவிட்டார் என்றால் அவர் வருகை என்பது இது சிறப்பிக்கும் அம்சம் அல்ல. என்றால் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். தற்போது காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் உள்ளே செல்கிறார் சீமான் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. போலீசார் அவரும் அவரது வழக்கறிஞர் மட்டும் உள்ளே வர வேண்டும், மற்ற தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை என கூறுகிறார்கள். ஆனால் நாங்களும் வருவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகள். எனவேதான் அந்த சிறிது நேரம் உள்ளே அங்க பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீமானும் அவரது வழக்கறிஞர் மட்டும் உள்ளே வரலாம் என கூறுகிறார்கள். சீமான் உள்ளே இருந்து கையை காட்டுகிறார், நாங்கள் 4 பேர் வருகிறோம் என்பது போல. ஆனால் தற்போது போலீசாருடன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் வருவோம், முன்னணி நிர்வாகிகள் வருவோம் என கூறுகிறார்கள். எனவே அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மிக அருகிலேயே சீமான் நமது ஒளிப்பதிவாளர் மிக அருகில் இருந்து அந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தற்போது சீமான் காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல போகிறார் என்று நினைக்கிறேன். அவருக்கும் அவரது வழக்கறிஞருக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளரும் நமது செய்தியாளரும் அங்கிருந்து தொடர்ந்து தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சீமான் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆவதற்காக வந்திருக்கிறார். அந்த விசாரணையிலே 20 முதல் 40 கேள்விகள் வரை எழுப்பப்படும். கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும். அதற்கான கேள்விகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் பல புதிய தகவல்கள் ஏற்கனவே பல முறை இந்த விசாரணை நடந்து பல முறை ஏற்கனவே ஆஜராகி கொடுத்திருக்கிறார். தற்போது புதிதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் கூடுதல் ஆதாரங்கள், புகைப்படங்கள் போன்றவற்றை எல்லாம் விஜயலட்சுமி கொடுத்திருக்கிறாராம். வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாராம். அதன் அடிப்படையில் தற்போது கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. அதற்கான கேள்வி பட்டியல் தயாராகி இருக்கிறது. அதிலே 20 to 35 கேள்விகள் வரை இருக்கின்றன என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவரிடம் கேட்பதற்காக 300 கேள்விகள், 110 கேள்விகள், பிறகு 60 கேள்விகள், 20 கேள்விகள், 35 கேள்விகள் என்று தற்போது மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது காவல் நிலையத்திற்கு உள்ளே உள்ள சில அதிகாரிகள் நம்மிடம் பகிர்ந்த தகவல் 20 முதல் 35 கேள்விகள் வரை கேட்கப்படலாம். அந்த கேள்விகளுக்கு அவர் அளிக்கும் பதில்களுக்கு ஏற்ப உள்ளீடு கேள்விகள், சில குறுக்கு கேள்விகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அடிப்படையாக 20 to 35 கேள்விகள் வரை கேட்கப்படலாம். 1 மணியிலிருந்து 2 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கு என கூறுகிறார்கள்.